வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் 2025ஆம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதியாகி விற்பனையில் முதலிடம் பிடித்துள்ள சைனா நாட்டு பைக் கார்கள்லாம். இந்த கார்கள் எல்லாம் உலகத்திலே முதலிடத்தில் விற்பனையில் நிற்கு. அதே மாதிரி இலங்கையிலேயும் மக்களால் கூட விரும்பப்படுற கார்கள்லாம். இந்த கார்கள் எல்லாம் தற்சமயம் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு, எவ்வளோ லீசிங் போடலாம் என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நாங்கள் இந்த சிவப்பு கலர் X55 2 பற்றி பார்ப்போம். இது வந்து பைக், இது வந்து கூடுதலாக இலங்கையில் கூடுதலாக விலப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. இது இந்த பேர் வந்து பிஜிங் சைனாவோட ஒரு கார். இது வந்து சைனான்றதான் கூடுதலாக உங்களுக்கு தெரியும். இந்த கார் வந்து இலங்கையிலையும் விலப்படுது. உலகத்தில் புதுசாக அறிமுகமாகிய ஒரு கார் தான் இது. இந்த விலைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த கார் எடுக்கிறேன்னு யாரை தொடர்பு கொள்ளணும்ன்றதை நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன், நீங்கள் எடுத்து கதைச்சு கொள்ளலாம். இன்ஜினியரையும் பாருங்கள், 1500 cc தான். இதுக்கு வந்து பொரண்டி வந்து 3 வருஷ பொரண்டி அல்லது 1,00,000 கிலோமீட்டருக்கு பொரண்டி கொடுக்கணும். கூடுதலாக இப்போ வர்ற கார்களுக்கு பொரண்டி அப்படி தான் கொடுக்கணும். அதை விட லீசிங் போடுறோன்னா 70% லீசிங் எடுக்கிற காசில் 70% லீசிங் போட்டுக்கொள்ளலாம், எங்கேயும் போட்டுக்கொள்ளலாம். கூடுதலான கார்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புதிய கார்கள் பாருங்கள், இந்த கார்களும் கூட அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தோம். இது இந்த விலையையும் பார்ப்போம். நான் எல்லா காரின் விலையிலையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை விட ரேசிங் கார்களும் இருக்குது. இந்த உள்பக்கங்களையும் பார்ப்போம். என்ன விளையாண்டதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பாருங்க. முன் டேஷ்போர்டுகள் எல்லாம் பிராண்ட் நியூ கார் அப்படி இருக்கும். உள்ளுக்கு 10 டிஸ்பிளே இருக்கு. கியர் சிஸ்டங்கள் கூடுதலாக இந்த கைப்பிடி வந்து இப்படித்தான் வருது. இப்போ வர்ற கார் எல்லாத்துக்கும் இப்படித்தான் வருது. சகல ப்ரோக்ராமும் 2 டிஸ்பிளேயில் தான் வருகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாம் டிஸ்பிளே தான் கூட. உள்பக்கங்களை பாருங்கள். மேலே சன்ரூப், வடிவாக பார்த்துட்டு நீங்கள் உங்களை விரும்புகிற வாங்குறான்னு சொன்னால் நான் ஃபோன் நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன், நீங்கள் எடுத்து கதைச்சி கொள்ளுங்கள். பெட்ரோல் வந்து 15 கிலோமீட்டர் உங்களுக்கு வேலை செய்யும். இது வந்து கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 15 கிலோமீட்டர் வேலை செய்யும். லாங் ட்ரிப்புக்கு நார்மலுக்கு 12 வேலை செய்யும்னு சொல்லியிருக்குன்னா உங்களுக்கு தெரியும். பொரண்டியும் நல்லா கொடுக்குறேன், பெட்ரோலும் நல்லா பாவிக்கக்கூடிய கார் இது. இந்த விலை வந்து இந்த காருக்கு இவர் சொல்கிற விலை வந்து 1,60,00,000 ரூபா. அவங்களுக்கு தெரியும் இந்த கார்கள் இப்போ போகிற விலைகளோட பிடிக்க. இது வந்து இப்போ கூடுதலாக எல்லாராலும் விரும்பப்படுற கார் தான். 1,60,00,000 ரூபா. நான் டிஸ்பிளேயில் நம்பர் போடுவேன், நீங்கள் எடுத்து காய்ச்சிக்கொள்ளலாம். இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குது, அது அந்த விலைகளையும் பார்ப்போம். இந்த காரை கூடுதலாக எல்லாரும் விரும்புகிற கார் தான். உங்களுக்கு தெரியும், கூடுதலாக ரோட்டில் பார்த்தா இந்த கார் தான் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த பைக் பீஜிங், இது X55 2. பார்க்குறதுக்கு ஒரு ஜெர்மன் லண்டன் கார்கள் மாதிரி இருக்கு. எல்லாம் ஓட்டோ டோர்கள் தான் பாருங்க. பின் பக்கங்களில் சேர்ப்பையும் பாருங்க. X55 பீஜிங் பைக், இந்த மாடல். இது வந்து 1,60,00,000 இவர் சொல்கிறதில்ல. நான் ஃபோன் நம்பர் போடுவேன், விரும்பி நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த அஜோனி, இது வந்து ஒரு நியூ மாடல் அறிமுகப்படுத்திருக்குன்னா இது வந்து எலக்ட்ரிக் கார். முதல் பார்த்தா வந்து நாங்கள் பெட்ரோல் கார், இது வந்து எலக்ட்ரிக் கார். இது வந்து 1,40,00,000 சொல்கிற விலை. இது வந்து தச்சமே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன்.
கூடுதலான ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கணும், புதிய கார்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கார் தான் கூடுதலாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன், விலையும் போட்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்து ஃபோன் நம்பர் எடுத்து கதைச்சு கொள்ளலாம். அதை விட இந்த ரேசிங் கார்களும் இங்கே கூடுதலாக அடுக்கி விட்டுருக்கணும், விலையாலும் போட்டிருக்கணும். இலங்கையில் கார் இல்லை என்று கனபெரோ எப்போ இறக்குமதி என்று கேட்டுக்கொண்டிருப்பியால் இப்போ வந்து கார் வந்து விற்க இல்லாமல் தேங்கி இருக்குது. அதாவது எல்லா மாடல் கார்களும் விற்க இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ஷாப்பிங் சென்டர்களில் கொண்டு வந்து கார்களை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கணும். அவ்வளோத்துக்கு கார் தேங்கிடுது. அடுத்த இந்தியாவில் கையுண்ட கார்கள் நீங்கள் பாருங்கள், எல்லாம் பிராண்ட் நியூ இறக்குமதி செய்யப்பட்ட கார்களில் வந்து இப்போ விற்க இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் கொண்டு வந்து போட்டு விளம்பரப்படுத்தி விற்று கொண்டிருக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸை நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொண்டுவோம். இதுக்கு விலை சொல்லினா 1,80,00,000 பாருங்க. இந்த கையுண்ட 1,80,00,000 ரூபா இதுக்கு விலை சொல்லினா. இதுக்கு நான் இவேண்ட ஃபோன் நம்பரை புரியும்பா, அது முதல் காருக்குரிய இல்லை. இது வந்து வேறு ஒரு கம்பெனி. இது இந்த நம்பரை இதில் தாரன். இது வந்து 2 கோடி ரூபாய். இதுக்கு பாருங்கள், ஒரு எப்போ இந்த பராடோ லேண்ட் க்ரூசர் இந்த ஷேப்பில் இருக்குது. கார்கள் ஆனால் இன்னும் விலை குறையும் என்று நான் நினைக்கிறேன். எனவே ஏற்கனவே வந்ததை விட இப்போ காரை இன்னும் கொஞ்சம் விலை குறைஞ்சு கொண்டு போகுது. நீங்கள் இந்த கையுண்ட கார்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் எடுங்க. நான் இதில் இந்த நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க, 011-200-7000. இதான் இந்த நம்பர். இது வந்து இந்த கையுண்ட கம்பெனி. நான் முதல் போட்டது வந்து வேறு நம்பர், அது நான் வேறு நம்பர் ஒன்று போடுறேன். இந்த சைனீஸ் கார்களுக்குரிய நம்பரை நான் புரியும்பாக போடுறேன். ஏன்னா ஒவ்வொரு கார்களும் ஒவ்வொரு கம்பெனி கார்கள். இது இந்த நம்பரை நான் போடுறேன். நீங்கள் இந்த கார் எடுக்கணும்னு சொன்னால் இவன் இந்த ஃபோன் நம்பருக்கு எடுத்து கதைங்க. இதான் இந்த ஃபோன் நம்பர் இதில் நான் போட்டிருக்கிறேன். 011-47-07-100. இந்த கம்பெனி பைக் இது வந்து கூடுதலாக இப்போ விற்பனைக்காக விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம், இல்லை இமெயிலும் பண்ணி கொள்ளலாம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி உங்களுக்கு தெரியும், எல்லா மாவட்டங்களையும் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி இருக்குது. அவன் தான் இதை ஏஜெண்டாக எடுத்து செய்யணும். அவள் கூடுதலான பஜாஜ் கம்பெனி கூடுதலாக தான் செய்யணும். அதை விட இந்த சைனீஸ் இந்த பைக் காரும் கூடுதலாக செய்யணும். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கணும் நீங்கள் இதில் எடுத்து புக் பண்ணி இந்த கார் எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக இலங்கையில் இந்த கார் விலப்பட்டு கொண்டிருக்கு. கூடுதலாக உங்களுக்கு தெரியும், இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் இந்த கார் ரோட்டுகளில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பைக் மாடல் கார் இன்னும் வழியாக கூடுதலான கார்கள் நீங்கள் அதை பற்றியும் பார்ப்போம். இது கையுண்டா கார். நான் ஏற்கனவே அந்த நம்பர் போட்டிருப்பேன், நீங்கள் எடுத்து அந்த நம்பரை கதைச்சு கொள்ளுங்க. அதை விட இங்கே கூடுதலாக பென்ஸுகள் பிஎம்டபிள்யூகள் கொண்டு வந்து அடுக்கி விட்டுருக்கீங்கன்னா இதில் வந்து விலைகள் போடையில். நான் இங்கே உள்ள கார்கள் விலையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதை விட ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. கூடுதலாக எல்லா காரும் அந்த நம்பரும் நான் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். அதை விட நீங்கள் கார் எடுக்கிறோன்னா இன்னும் பொறுமையாக இருந்தால் இன்னும் விலை குறையுமென நான் நினைக்கிறேன். ஏனென்னா இப்போ வந்ததில் உள்ள விலைகளை விட இன்னும் குறைஞ்சு கொண்டு இருக்குது. அதை விட இப்போ கூடுதலான கார்கள் இறக்குமதியாகி விற்பனை ஆகாமல், ஏனென்னா இப்போத்திய ரூல்ஸின் படி 3 மாதத்தில் விற்க வேணும், 3 மாதத்தில் பதிக்க வேணும். விற்பனை ஆகாமல் கூடுதலான விளம்பரங்களில் இப்போ போய்கொண்டிருக்கு. இதை பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் எடுத்து காய்ச்சி விடுங்க. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.